அன்பு நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசண்முக சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த ஜீவன் ஜோதிடம் யூடியூப் சேனலின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனி பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த சனி பெயர்ச்சி மற்ற ராசி நேயர்களுக்கோ எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி கடந்த முறை மேஷ ராசிக்கு பலாபலனை அளித்தோம். இன்று ரிஷப ராசி நேயர்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியாக ரிஷப ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் இவ்வாறு இருக்கும். இந்த ரிஷப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் எதுன்னு பார்த்தீங்களா, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான ராசி ரிஷப ராசி. அப்ப இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பார்க்கும்போது சனியானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்கிறார். அப்ப 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். இப்ப லாபஸ்தானத்திலிருந்து சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக, தாம் இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய வீட்டை பார்க்கிறார். அதே போல உங்க வீட்டுக்கு 5ஆம் வீடான கன்னி ராசி 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே போல 10ஆம் பார்வையாக 8வது வீட்டை பார்க்கிறார். அப்ப உங்களுக்கு என்ன இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா, இது சனியினுடைய சுப பார்வை என்று பொருள். அப்ப இந்த சனியினுடைய சுப பார்வையால் இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க. அப்ப இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல பலாபலன்களை கொடுக்கும். இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். அதே போல திட்டமிட்டு எதையும் செயல்பட்டீங்களா, கண்டிப்பா அதுல வெற்றி நிச்சயம். அதே போல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பார்வையாக அவர் பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடு கன்னியை பார்க்கிறார். தன்னுடைய 7வது பார்வை பார்க்கும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி நல்ல மேற்படிப்பு படிக்கணும்னு என்ன இருக்க குழந்தைகள் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் மேற்படிப்பு படிக்கிறதுக்கு மேலே போவாங்க. நாடு விட்டு நாடு போய் படிக்கிறதுக்கான கடல் கடந்து போயெல்லாம் படிப்புகளை மேற்கொள்வதற்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமையும். குழந்தைகளுடைய நலன்ல இருந்தக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அதுலேருந்து வெளியே வருவாங்க. வேலை இல்லாத பிள்ளைகள் வீட்டில் இருந்தாங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக இந்த சனி பெயர்ச்சி கொடுக்கும். திருமணம் ஆகாத நபர்கள் யாராவது இருந்தாங்களா, இல்லை வயதில் ரொம்ப அதிகம் வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். அதே போல 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது தன்னுடைய பார்வை 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்க இதுநாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள்ல இருந்து, நோய்வாயிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை பெறுவீங்க. எந்த வித தொந்தரவுல இருந்தும் நீங்க இவ்வளவு நாள் என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதுல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பினை இந்த சனி பெயர்ச்சி பலன் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தடைப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப நல்ல பயிற்சியாக அமையும். அது மட்டும் அல்ல, இந்த 25ல பாத்தீங்களா சனி பயிற்சி மட்டும் இல்லாம ராகு பயிற்சி, குரு பயிற்சின்றது. குரு உங்க ஜென்மத்தை விட்டு விலகி போகும்போது 2ஆம் இடத்துக்கு போகும்போது அவருடைய சுப பார்வையாகவும் நல்ல பயிற்சியாகவும், சனியும் நல்ல பயிற்சியாகவும், அதே போல 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 10ஆம் இடத்துக்கு போது நல்ல ஒரு தொழில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2025ஆம் ஆண்டு இந்த சனி பயிற்சியினுடைய தொடக்கமாக அமையும். ஆகவே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு சனி பயிற்சி அற்புதமான பயிற்சியாக அமையும். நேயர்களே, உங்களுடைய ஜாதகத்துல ஏன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்களா, கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு ஒரு திசாபலனும் புத்தியும் நடக்கும். அதே போல ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திசாநாதன் புத்திநாதன் மாறி இருக்கும். அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அப்புறம் பார்த்தா இப்போ மிருகசீரிடம் பார்ப்போம். மிருகசீரிடத்துக்கு நீங்க பிறக்கும்போது செவ்வாய் திசையில பிறந்திருக்கு, இப்ப நடக்கிறது வேற திசாநாதன் புத்திநாதன் இருக்கும். ஸோ உங்களுடைய வயதுக்கு தகுந்தாற்போல் என்ன திசை என்ன புத்தி உங்க ஜென்ம ஜாதகத்தில் நடக்குதோ அதை பொறுத்து தான் எல்லா பலாபலனும். ஆக உங்களுடைய ஜாதகத்தை நீங்க உங்க தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து
நடக்க இருக்கின்ற இந்த சனி பயிற்சியும் ஒப்பிட்டு மற்ற குரு பயிற்சி ராகுகேது பயிற்சிகளையும் ஒப்பிட்டு பார்த்து நடக்கக்கூடிய திசாநாதன் புத்திநாதனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டீர்களா கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி பலன் உங்களுக்கு ஒரு மிக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அமையும். இந்த ஒரு 100% வைஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 85% வந்து சுப பலன்களை தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறாரு. நேயர்களே, இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், இல்லை இந்த பயிற்சினா உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு, உங்கள் திசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கு, என்ன செஞ்சால் வாழ்க்கையில் மேன்மேலும் அடையலாம், மேலும் வளர்ச்சி அடையிறதுக்கான வழிகள் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நிறைய இந்த மாதிரி கிரக பயிற்சிகள், அதே மாதிரி ஒவ்வொரு கோளுடைய தன்மைகள், நட்சத்திரத்தினுடைய தன்மைகள், வாழ்க்கையில் நம் மேன்மேலும் வளர்றதுக்கான வழிமுறைகள், இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களே அப்பப்போ நான் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை தொடர்பு கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே, நன்றி.